என்னங்க என்னாச்சு? உங்க ஆளுங்க யாராவது வர வேண்டியது இருக்கா? பேசுனதை கொடுத்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் ஆரம்பிக்கலாம். கவிதா கொஞ்சம் அமைதியா இருமா. அண்ணே, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி தெளிவா வாங்கிடணும். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இருங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுமா. வேலுக்கிட்ட தான் எல்லாம் இருக்கு. அவன் வரட்டும், கொண்டுட்டு வந்து தருவேன். இப்படிதான் காலையில இருந்து உங்க அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையனும் வந்த மாதிரி இல்ல, பேசுனதும் வந்த மாதிரி இல்ல. என்னம்மா சபையில வச்சு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தனியா பேசிக்கலாம். என் தம்பி சொன்னா சொன்னதுதான், அது என்னைக்குமே மாறாது. மாமா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நீ சும்மா இருப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏங்க, இவங்களா உங்ககிட்ட எதுவும் கேட்கல. நீங்களா தான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சபையில வாக்கு கொடுத்தீங்க. அதை சபைக்கு முன்னாடி காப்பாத்துறது தான் நியாயம். நியாயம் தர்மம் பத்திலாம் எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க தேவையில்லை. நாங்க நியாயப்படி தான் எல்லாமே செய்யறோம். நீங்க தான் நம்பிக்கை தான் பேசிட்டு இருக்கீங்க. ரத்னம், பொறுமையா இரு. இருக்கா? மொத்தோ வேலை எங்க? அவனை கூப்பிடு. அவன் வந்தா எல்லாம் சரியாயிடும். கால் பண்றதா? அக்கா, நாட் ரீச்சபிள்னு வருதுக்கா. என்ன முத்து சொல்ற? வேலை எங்க? இந்திரே, வேலுவங்க எனக்கு தெரியாது தம்பி. தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? உங்க மகனே எங்கன்னு தெரியலையா? தம்பி கல்யாண வேலையில பிஸியா இருந்தியா? இப்ப கூட அதுக்கு தான் போயிருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி. என்ன கதை விடுறீங்களா? எங்க வேலை? என்னங்க இது? எங்களை கேட்டா நாங்க வேலு வந்தாதான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கும். வேலை எங்கன்னு உண்மையை சொல்லு. சத்தியமா சொல்றோம்மா, வேலுவை நாங்க இன்னைக்கு பார்க்கவே இல்லம்மா. கல்யாண வேலை ஆரம்பிச்சதுல இருந்து அவன் வீட்டுக்கே சரியா வர்றது இல்லம்மா.